இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 வகை இருக்குது. ஸ்வீட் கார்ன் ஒன்று இருக்குது, நாட்டுக்கருது ஒன்று இருக்குது. இந்த ஸ்வீட் கார்னை விட நாட்டுக்கருதில் அதிகம் சத்து இருக்குது. இந்த ஸ்வீட் கார்னாக இருந்தால் எப்படி வேக வைக்கணும்னா, அந்த மேலே இருக்க தட்டில் இதுமாரி வேக வச்சிடணும், அடியில் தண்ணி ஊற்றி இட்லி போனியில். இதே நாட்டுக்கருதாக இருந்தால் தண்ணியை ஊற்றி அதில் சோளக்கருது போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வேக வச்சிடணும். இதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார் சத்துக்கள் இருக்குது. அப்புறம் இது சுகர் லெவலை கம்மி பண்ணும். ஏதாவது மோஷன் பிரச்சனை இருந்தால் போயிடும். இதில் அதிகமான வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறனால பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அந்த நாட்டுக்கருது அவ்வளோ சீக்கிரம் இது ஜீரணமாகாது. அதனால் பார்த்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸ்வீட் கார்ன் ஈஸியாக மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம். இது இந்த கார்ன் ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். குழந்தைங்களுக்கு இது கொடுத்துட்டு மேலும் மேலும் நிறைய ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 ஹவர்ஸ் இது நிறைய பசி தாங்கும். அதனால் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மேலே எந்த ஒரு உணவையும் கொடுக்காதீங்க. அப்புறம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி கூட இருக்குது. ஹெல்த்துக்கு, ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எங்கே கிடைச்சாலும் ஸ்வீட் கார்னும் நாட்டுக்கருதோ 2மே வாங்கி சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஸ்வீட் கார்னும் சாப்பிட்லாம், நாட்டுக்கருது சாப்பிடுங்க. ஸ்வீட் கார்னை விட அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நாட்டுக்கருதில். அதனால் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் மை சேனல்.